நாட்டு மிளகு ரகம். சரிங்களா? இந்த மிளகு இப்போ ஒரு கால் தரத்துக்கும் கொஞ்சம் கூடுதல், அவ்வளவுதான். இன்னும் புல்வாசி வரல. இன்னும் முழுவாசி வரல. முழுவாசி வந்துச்சுன்னா ஒரு இந்த பாசி, வெள்ளை பாசி இருக்கும்ல, உருண்டை பாசி, அந்த பாசி அளவுக்கு வரும். விளைஞ்சிச்சா விளையலையா? விளைஞ்சிருச்சு. நான் வந்தப்பவே சத்தம் போட்டேன், என்னையா வெள்ளாம செஞ்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் இப்போ 2-3 தண்ணி கட்டினதுக்கு பின்னால ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா கொப்பு கொப்பா இருக்கு. இல்லம்மா, இருக்கிறதே எடுத்துக்கணும். 200 செடி போட்டிருக்கான். செடிக்கு ஒரு கொத்து எடுப்போம். 200 கொத்தாச்சு. ஒரு கொத்து 20 கிராம்னா 200 கொத்து என்னாச்சு? 2 4 1/2 கிலோ மிளகாச்சு. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். மிளகு சாகுபடி எல்லா பகுதிகளிலையும் நிழல் இருந்தால் மிளகை வந்து கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நாம் ஒவ்வொரு பகுதியாக வந்து ட்ரையல் ஃபீல்டு வந்து உருவாக்கிட்டே வந்தோம். அதாவது முன்மாதிரி பண்ணைகளை வந்து உருவாக்கிட்டே வந்தோம். அப்படி உருவாக்கின ஒரு முன்மாதிரி பண்ணை இப்போ நடவு பண்ணி 6 மாதங்கள் ஆகுது. செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுரையில் செம்பட்டியிலேருந்து மதுரை ரோட்டில் நிலக்கோட்டை பிரிவை தாண்டி புதுசாக ஒரு மேம்பாலம் ஒன்று போட்டிருப்பாங்க. ஊர் பேர் மொண்டம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கான். இவர் ஒரு சிறு விவசாயி. நம்மள்ட்ட நம்மளுடைய மிளகு வீடியோ பார்த்துட்டு, சார் எனக்கு மிளகு சாகுபடி என்னுடைய தோட்டத்தில் வருமா அப்படின்னு சந்தேகமாக இருக்குன்னாரு. நாம் வந்து பார்த்தோம். அப்போ நிழல் வந்து போதுமானதாக இல்லை, நிழல் வந்து குறைவாக இருந்துச்சு. அப்போ நாம் என்ன சொன்னோம், முதல்ல அகத்தியை வந்து நடுங்க. அப்போ இந்த செடி கொண்டு வந்தனே நடக்கூடாது, அதுக்குன்னு சில கால அளவுகள் இருக்குது. இந்த கிளைமேட்டிக்கல் அடாப்டேஷன் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். அந்த கால அளவுக்குள்ளே அகத்தி கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருமே மிளகு சாகுபடி பண்ணல. இந்த அதாவது இங்கே நிலக்கோட்டை ஏரியாவில் பூ விவசாயம், காய்கறி சாகுபடி, வெங்காயம், இதுதான் அதிகமான சாகுபடி. அதாவது சந்தை சாகுபடிமாங்க. காரணம் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பக்கம். உங்களுக்கு திண்டுக்கல் மார்க்கெட் பக்கம்ங்கிறாலும் மார்க்கெட் இல்லாமல் தான் நடக்கும். அப்படி மார்க்கெட் இல்லாமல் நடக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து மிளகு சாகுபடி பண்ணணும்னு உளவிய நம்பி வந்த விவசாயி இன்னைக்கு வந்துட்டு மிளகு வந்திருக்கா வரலையா அப்படின்னு நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா. சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்துருக்காங்க, மேல்மருவத்தூரில் வேலை பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க. அம்மா வந்துட்டு இங்கே தான் தோட்டத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். செடி வந்துட்டு உங்களுக்கு வரும்போது எத்தனை இலையோடு வந்துச்சு? அதில் உங்களுக்கு மிளகு இதில் இந்த செடியை நட்டா நம்ம நிலத்துக்கு உங்களுக்கு புதுசு இல்ல, இது வருமா வராதா? எங்களுக்கு சந்தேகமா தான் இருந்தது. எங்க வீட்டுக்காரர் வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா, இப்படி வைக்கிறாரே வருமா என்னன்னு எனக்கு ஒரு எவ்வளவு காசு போட்டு செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அவரா பார்த்து இப்ப வந்து உள்ள வந்து பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் எங்க மதினி சொல்லுவாங்க, பரவாயில்ல இப்ப கொஞ்சம் செடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவாங்க. மரம் வெட்டின பின்னாலே மரம் இதெல்லாம் கொஞ்சம் களைச்சு விட்டு கொஞ்சம் நிழல் கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா. அகத்தி நெருக்க போட்டனால நிழல் பத்தாதுன்னு போட்டான். அப்புறம் என்ன ஆயி போச்சு, முழு நிழல் ஆயிடுச்சு. அப்புறம் பூரா களைச்சு விட்டோம். இதுதான் இப்ப. அதாவது டிம்பர் மரத்துக்குள்ள ஒருத்தர் சாகுபடி பண்றாருன்னா மேல வந்துட்டு உயரம் போய்கிட்டே இருக்கும், மரத்தை களைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெயில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம சொல்றது இந்த சூரிய ஒளி அறுவடை செய்தல், ஒளிச்சேர்க்கை செய்தல். ஒரு செடி வந்து ஒளிச்சேர்க்கை நடக்கும். எப்படி ஒளிச்சேர்க்கை நடக்கும், பூ எப்படி வந்துட்டு மிளகா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம். அதுக்குரிய ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அது ஒரு உட்காருக்கட்டும். இப்போ இந்த செடி நடவு பண்ணி இப்போ ஒரு 200 நாள் கிட்ட இருக்குமா? 200 நாள்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் 7 மாசம் இருக்குங்க சார். 7 மாசம் இருக்கும். நான் உங்களை வந்துட்டு போன மே மாதம் ஜூன் மாதத்தில் நீங்கள் நடவு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நீங்கள் முத செடியை பார்த்தம்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே இயல்பு தான். இதுதான் மிளகு. கேரளாவுல போய் பார்த்தோம். இது ஓமசக்தி கோயிலுக்கு போய் அவங்க வந்து மரத்துல ஏற்றி விட்டு இருந்தாங்க. அது பார்க்க கூட விட மாட்டாங்க அந்த தோட்டத்துக்காரவங்க. துணி பூராங்களோ என்னமோ விரட்டிக்கிட்டே அந்த ஆள் வந்தாரு. வந்து சொன்னேன் இவங்க கிட்ட. அப்ப மரத்துல தானே மிளகு வரும். மரத்துலதான் சார் இருந்துச்சு. அது எப்படி தோப்புக்குள்ள நீங்க ரொம்ப செடியை வாங்கி வச்சுக்கிட்டு போனா அவன்
வண்டி நின்னுட்டு இங்கிட்டு பாத்ரூம் அப்படி பார்த்த மிளகு இப்ப நீங்க இப்ப செடியா பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க அப்படி பார்த்தேன். என்ன இப்படி செடியா இருக்குதுன்னு கேட்டேன். இப்படி தாம்மா வரேன் சொன்னாரு. எப்படி வரும்னா இந்த இப்படி வரும். அதே அப்படிதான் இதுதானே பாத்தியா? இது இதெல்லாம் உங்க தோட்டத்துல வந்த மிளகா இல்ல செடி கொடுக்கும்போதே இருந்த மிளகா? தோட்டத்துல வந்த பின்னாடி வந்ததுதான். செடி குடுக்கறப்ப இல்லையே. செடி கொடுக்கப்ப செடி கொடுக்கப்ப 4 எல்லாம் இருந்திருக்கும். அதான் மிளகு இப்பதான் வந்தது. மிளகு எங்க வந்துச்சு? அவங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க யாரு? இன்னொரு ஆபீசர் கொஞ்சம் குட்டியானவங்க வந்தாங்க. நம்ம அக்ரி ஃபீல்ட் ஆபீசர். அவங்க வந்து மருந்து ஊத்த சொன்னாங்க. ஊத்துனாங்க. இவங்க தான் ஊத்துனாங்க. சொல்லிருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க. சார் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல இப்ப நீ முத வரும்போது இங்க இருக்க ஒரு செடி இந்த இவ்வளவு இருந்திருக்குமா? இருந்திருக்கு சார். இவ்வளவுதான் இருந்திருக்கா? அவ்வளவுதான் இருந்தது. ஒரு இனுக்குல ஒரு 2 குச்சி 3 குச்சி இருந்திருக்கும். இவ்வளவுதான் இருந்திருக்கும். இப்ப இந்த இருக்க மிளகு எல்லாமே இங்க வந்தது. ஆமா இப்ப வந்தது. அதெல்லாம் இதெல்லாம் ஆமா சார். இப்ப நிறைய இருக்கு மிளகு. சரி நம்ம இருக்கு கொஞ்சமா இருக்க காமிப்போம். ஏன் ஒரு செடியில நிறைய இருக்கான், அதை மட்டும் போய் ஏன் காமிக்கணும்? அப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணா, இதே மாதிரி காய்க்கும் போல இருக்கு. அப்ப கொஞ்சமா இருக்க காமிச்சா நிறைய வந்தா சந்தோஷப்படுவாங்கல்ல. நீங்க சொன்னதுல எரு ஒண்ணுதே சார் வைக்கல. அதத்தான் நிம்மல வைக்கிறோம். அந்த எரு கிடைக்கல. ஆட்டு எருவு வைக்க சொன்னாங்க. ஆமா அது ஒண்ணுதான் சார் வைக்கல நீங்க சொன்னதுல. அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காரு. சரி இப்ப மிளகு இப்ப உங்க பகுதியில இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்புறாங்களா மிளகு வரும்? அவங்கதான் சொன்னாங்க வைக்கணும் இருக்கிறேன். இப்ப உங்க பாக்க பேசணும். நாங்க வேலை செஞ்சிருக்கோம். வேலை செய்யறாரு தோட்டத்துக்காரு. அப்படியா? நம்ம தோட்டத்துல இப்ப ஓசு மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்துட்டு போனாங்க. அது கேட்கணும். நானும் வைக்கலாம் இருக்குமா அப்படின்னு பேசினாரு. சரி சரி. இப்ப நாம் அதை சொல்கிறோம், எல்லா பகுதி சார்ந்த விவசாயமாக ஒரு செடி மிளகா கொண்டு போயிட முடியும். அதுக்கு உதாரணம் இதாக இருக்கு. இப்போ இது கரிமுண்டா அப்படிங்கிற நாட்டு ரகம். சரிங்களா? இந்த மிளகு இப்போ ஒரு கால் தரத்துக்கும் கொஞ்சம் கூடுதல், அவ்வளோதான். இன்னும் புல்வாசி வரல. இன்னும் முழுவாசி வரல. முழுவாசி வந்துச்சுன்னா ஒரு இந்த பாசி வெள்ளை பாசி இருக்கும்ல, உருண்டை பாசி, அந்த பாசி அளவுக்கு வரும். அந்த மிளகு தான் எம்எம் கணக்கு இந்த பால்ரஸ் குண்டு சைக்கிள் போடுவாங்க இல்லையா, பால்ரஸ் குண்டு, அந்த மாதிரி வரும். இது எல்லாமே ஏற்கனவே வந்ததா நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொன்னோம், ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில வேர் பிடிச்சி தலைஞ்ச பின்னாடி பூ வருங்கன்னு சொன்னோம். இந்த இலைக்குரிய பூ இது, இந்த இலைக்குரிய பூ இது, ஒரு இலைக்கு ஒரு பூ இது. இந்த இலைக்கு இந்த கிளை பூ வரதுக்கு போல கிளை வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க பூ, இந்த இலைக்கு இந்த பூ, இந்த இலைக்கு இந்த பூ, இந்த இலைக்கு இது, இந்த இலைக்கு இது எல்லாமே காய் வரும். காய் வருமா வருவாதான் நீங்க தான் சொல்லணும். இப்ப இது அதனாலதான் கேட்டேன், இதெல்லாம் செடி கொடுக்கும்போது இருந்துச்சா இங்க வந்த பின்னாடி மிளகாச்சா? வந்த பின்னாடி தான் மிளகாச்சு. நீங்க கண்டா தானே கொடுத்தீங்க. இங்க பால் பூ மிளகாச்சு. இந்த தென்னங்கண்ணுக்கு வயசு என்னவா இருக்கும்? தெரியலங்க சார், அவருக்கு தான் தெரியும். ஒரு இல்ல நட்டு ஒரு 3 வருஷம் இருக்குமா, 3-4 வருஷம் இருக்குமா? 4 வருஷம் இருக்குங்க சார். 4 வருஷம். பாலை போற இது நாட்டு கண்ணு. ஆமா 4 வருஷம் கண்ணு. நான் வரும்போது 3.5 வயசு இருந்திருக்கும். கொஞ்சம் சின்னதா 3.5 வயசு இருந்திருக்கும். இந்த இடம் மொத்தமா எத்தனை சென்ட்டுமா வரும்? 30 சென்ட் வரும் சார். 30 சென்ட் வரும். 30 சென்ட்ல என்ன காய்கறி இல்லாம ஒன்னாலாம் ஒரு 75,000 ரூபாய் 1 லட்ச ரூபா வருமா? அந்த அளவுக்கு வருமா கேக்குறேன் உங்களை. நல்லா விலை தான் வரும். 75,000 இருந்து 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமா? ஒரு ஏக்கருக்கு. இப்போ இந்த ஏரியா எப்படி சொல்லுவீங்க, குழி கணக்கு சொல்லுவீங்களா இல்ல எப்படி, ஒரு ஏக்கர்னு சொல்லுவீங்களா, அரை ஏக்கருக்கு சொல்லுவீங்களா? ஏக்கர். ஒரு ஏக்கர் காய்கறி எல்லாம் பண்ணா எவ்வளவு வரும் உங்களுக்கு? துளசி என்ன வருமானம் வருது? துளசி நல்லா ஊத்துச்சுனா 5 ரூபா வரும். 5 ரூபாயில இருந்து அது 20 நாளைக்கு ஒரு தடவை வந்துரும். 20 நாளைக்கு இல்ல வருஷத்துக்கு என்ன வரும்? வருஷத்துக்கு வரும் சார். நம்மளா செஞ்சோம்னா காசு தான், ஆளுகளை விட்டு 1 லட்சம் வந்துரும். நான் சொல்றேன் அந்த 1 லட்சம் இந்த 30 சென்ட்ல வந்துரும். நீ ஒரு ஏக்கர் 1 லட்சத்துக்கு 1 ஏக்கரா பாடுபடணும்னு அவசியம் இல்ல, இந்த 30 சென்ட் பாடுபட்டா போதும். ஏன் வரும்னா இந்த மிளகு இன்னைக்கு வெளியில 625 ரூபா. நீங்க கிராமம், இங்க உங்கள்ட்ட மிளகு இருக்குன்னு தெரிஞ்சா உங்க பக்கத்து வீட்டுல வந்து வாங்கிடுவாங்க.
எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடு, ம். எனக்கு ஒரு 100 கொடு, வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? அது வாங்குவாங்க. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் சாகுபடி பண்ணுற நீங்களே வியாபாரியாக மாறும்போது தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். நீங்கள் சாகுபடி பண்ணி இன்னொருத்தரை கொண்டு போய் வித்தாருன்னா அது வியாபாரி, காசு யாருக்கு போகும்? நான் என்ன சொல்கிறேன், மிளகுல நீங்களே சம்சாரி, நீங்களே வியாபாரி. ஆமா இல்லையா? இன்னைக்கு கடையில் மிளகு இந்த 4ஆம் குருணை 5ஆம் குருணை இருக்கு இல்லையா, அதுவே 450 ரூபா 500 ரூபா. இங்கே மிளகு உருட்டு மிளகு உங்கள்கிட்ட இருந்தா அது 800 ரூபா 900 ரூபா. மிளகு விளைதான் விளையுமா விளையாதான் இப்ப நீங்க எனக்கு சொல்லணும். வேணா விளையும் அப்படிங்கறதுல எதிர்காலம், விளைஞ்சிச்சா விளையலையா? இல்லம்மா, இது இப்போ ஒரு 7 மாசத்துக்கு இப்படி வந்திருக்கா, அடுத்த வருஷங்கும் போது நல்லாவே உங்களுக்கு மிளகு எடுத்து இப்ப இந்த பூ இருக்குல்லையா, அங்க இருங்க, இந்த 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 பால் இந்த பிஞ்சு இருக்குல்ல, இதெல்லாம் இன்னொரு 50-55 நாள் எடுத்துடலாம். இது நீங்க எடுக்கும் போது இது 55 நாள் ஆயிரும். இதுல இருந்து அடுத்த தொழுறு வருது இல்ல, அதுல வர மிளகு அது அடுத்த 55 நாள்ல வந்துடும். அப்ப எப்படி எடுக்கணும், இத பூ எடுக்கிற மாதிரி எடுக்கணும். பூ எடுக்கிற மாதிரி எடுக்கணும். 5 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே ஒரு ரவுண்டு, எது கலர் மாறி இருக்கா அதை பார்க்கணும். 10 கொத்தே இருக்கு, 5 கொத்தே இருக்கு, ஒரு செடிக்கு 1 கொத்துதே இருக்கு, அப்படி போகக்கூடாது. இருக்கிறதே எடுத்துக்கணும். 200 செடி போட்டிருக்கான், செடிக்கு 1 கொத்து எடுப்போம், 200 கொத்தாச்சு. ஒரு கொத்து 20 கிராம்னா 200 கொத்து என்னாச்சு, 2 2 4 1/2 கிலோ மிளகாச்சு. பூ ஒத்த பூவாத்தான் எடுக்கணும். ஒத்த பூவா எடுத்து என்னைக்கு எடுக்கிறதுன்னு நினைச்சோம்னா எடுக்க முடியுமா? அதே மாதிரிதான் மிளகும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே ஒரு ரவுண்டு, மிளகு இருக்கா பழுத்தது இருக்கா. இப்ப பிறகு காமிச்சு அம்மாட்ட, இப்ப அந்த பிறக்கணது மிளகு பாத்தீங்களா, எந்த உருட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, நான் இப்ப காமிக்கிறேன் அந்த உருட்டு மிளக. அந்த மாதிரி வருதா, ஒண்ணுல நீங்க நேரத்துல கிள்ளி எடுத்தா வந்துடும். நீங்க கிள்ளி எடுக்கலன்னா பழுத்து உதிர்ந்துரும். ஆமா, நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டே வரீங்களா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஆள் வராங்களா, அது வருவாங்க, வந்துடுறாங்க, ஃபோன் பண்ணா வருவாங்க. ஆமாம், உங்களுக்கு இந்த சாகுபடி புதுசாக இருக்கனால பயப்பட்டிய, இப்போ உங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சம் பாதியாவது விளையிருச்சா. அப்போ சின்ன இடமா இருக்கு, பெரிய இடமா இருக்கு, 100 செடி தான் வைக்க முடியும், வீட்டுக்கு 5 செடி தான் வைக்க முடியும், எனக்கு 1 ஏக்கரா பண்ணணும், 2 ஏக்கரா பண்ணணும், எது ஒன்றாலும் பண்ணலாம், ஆனால் முறையாக பண்ணணும். அப்போ அங்கே வருமா, அங்கே வராதா, நிழல் போதுமா, நிழல் பத்தலைன்னா இது போல் அகத்தி போடணுமா, போட்ட அகத்தியை எப்போ வந்து கவாத்து பண்ணி கழிச்சு விடணும், இது எல்லாத்துக்கும் உதவி வந்துட்டு உங்களுக்கு முற்றுமுழுதாக இலவச ஆலோசனைகள் கொடுத்து உங்கள் ஃபீல்டை வந்து சாகுபடிக்குரிய நிலமாக மாற்றி அதை சந்தைப்படுத்துவதற்கு உதவி புரிகிறது. இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உதவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள்.